உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சமீப காலமாக கேரளாவில் புயலாக வெடித்திருக்கின்ற இந்த ஹேமா கமிட்டி தான். அதன் காரணமாக பார்த்தா நடிகர்கள் ஒரு பக்கம் கோர்ட்டு ஒரு பக்கம் வக்கீல் அப்படின்னு ஒரு தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கேரள பட உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. கேரளாவில் ஸ்டார்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஷூட்டிங்கே இப்போ பாதியில் நின்று போயிருக்கு. ஆர்யா அவருடைய அந்த ஷூட்டிங் தான் இப்போ பாதியில் நின்று இருக்கு. அவர் மேலே இப்போ ரீசெண்டாக இந்த கேஸ்லாம் பாஞ்சதுனால நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்லேருந்து ஆளே காணும். அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, அது முடிவுக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும், தனுஷோட பிரச்சனை. ஸோ அதை ரெட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் பேச்சுவார்த்தை தனுஷ் சைட்லேருந்து போயிட்டு இருந்தது. இப்போ சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவரே ஒரு நன்றி கடிதம்லாம் கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமே தமிழ் சினிமாவில் ஸ்ட்ரைக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2-3 விஷயத்தை கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். ஒன்று, இந்த ரெட் கார்டு, அதாவது ஒருத்தருடைய படப்பிடிப்பு நிறுத்தப்படுதுன்னொடனே நம்ம ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ரெட் கார்டு அப்படின்னு தனுஷுக்கு ரெட் கார்டெல்லாம் கொடுக்கல. இப்போ நீங்க நடிகரோட சம்பளம்னு சொன்னோன்னே தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஜயோட அடுத்த 69வது படத்தோட சம்பளம் 275 கோடி அப்படின்னு சொல்றாங்களே, நிஜமாவே 275 கோடி தானா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. என்னன்னா ஏற்கனவே 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தொட்டுட்டாரு விஜய். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, தனுஷை கேட்கும் போதே விஷாலை கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா பிரச்சனை தனுஷ் விஷால் இருந்தாங்க. தனுஷ் பிரச்சனையை இப்போ முடிச்சுட்டாரு, விஷால் எப்போ முடிப்பாரு? இதுதான் தனுஷ் இந்த விஷயத்தில் அதிகமாக குரலே கொடுக்கல, பத்திரிகையில் எந்த பேட்டியும் கொடுக்கல. விஷாலை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்திரிகையிலேயே பேட்டி கொடுத்துருந்தார். என்ன தயாரிப்பாளர் சங்கம் தடுக்கவே முடியாது, நான் படப்பிடிப்பு நடத்துவேன். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் உங்கள் 2 பேரை பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி தனஞ்சயன் பங்கேற்ற நிகழ்ச்சி. அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கிறவர் அப்படின்றதுனால சினிமா உலகத்தை பற்றி பல இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு தனஞ்சயனுடைய பங்கு ரொம்ப முக்கியமான காரணம். அவர் பல வேலைகள் காரணமாக இந்த நிகழ்ச்சியில் சமீப காலமாக இடம்பெற முடியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்துடுறேன் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் போனார். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தா நம்ம ரசிகர்கள் எல்லாரும் சினிமா திஸ் வீக் எங்கே, சினிமா திஸ் வீக் எங்கே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அந்த நிகழ்ச்சியே வீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால உங்களை வச்சு அந்த நிகழ்ச்சியை தொடரலான்னு இருக்கேன். தனஞ்சயன் வர்ற வரைக்கும் நாம் எல்லாரும் பேசுவோம், அதுக்கப்புறம் தனஞ்சயன் நம்மளோட பேசுவார். முதல்ல நம்ம இப்போ இன்றைக்கி பேச வேண்டியது அப்படின்னு பார்த்தா, ஒரு சமீப காலமாக கேரளாவில் புயலாக வெடித்திருக்கின்ற இந்த ஹேமா கமிட்டி தான். அதன் காரணமாக பார்த்தா நடிகர்கள் ஒரு பக்கம் கோர்ட்டு ஒரு பக்கம் வக்கீல் அப்படின்னு ஒரு தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கேரள பட உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. கேரளாவில் ஸ்டார்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஷூட்டிங்கே இப்போ பாதியில் நின்று போயிருக்கு. ஆர்யா அவருடைய அந்த ஷூட்டிங் தான் இப்போ பாதியில் நின்று இருக்கு. சித்திக் தான் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. அவர் மேலே இப்போ ரீசெண்டாக இந்த கேஸ்லாம் பாஞ்சதுனால நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்லேருந்து ஆளே காணும். அதனால இப்போ அந்த ஷூட்டிங் அப்படியே பாதியிலேயே நின்றுட்டு இருக்கு. ஸோ கேரளாவில் மட்டும் இல்லை சார், இவங்க சொன்ன மாதிரி தமிழ்லேயும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம பிரபுதேவா இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல்ல, சிங்கானூர்ல ஒரு. ஆமாம், அதான் நான் தான் பிரபுதேவா அப்பா. அதிக சொல்லணும் உங்ககிட்டே சொல்ற மாதிரிங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த படத்தில் கேரளா ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, செயின் டாக். ஆமாம். ஸோ அவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ அவர் மேலேயும் கேஸ் இருக்கனால அவரையும் ஆளை காணும். ஸோ அந்த படமும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஷூட் இருந்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் இல்லை, அந்த படத்தில் ஏற்கனவே 9 நாள் நடிச்சிட்டாரு. அவர் முக்கியமான ரோல். அதனால் அவர் இல்லாமல் உங்களால் அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ பார்த்தா அவர் ஆள் தலைமுறை. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கோர்ட்டில் முன்ஜாமீன்லாம் கேட்டிருக்கோம், எங்களுக்கு கிடைச்ச உடனே படப்பிடிப்பு தொடங்கலாம். இவங்களும் கோர்ட்லேருந்து எப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும்னு பார்த்துட்ருக்காங்க. இன்னி வரைக்கும் வந்த பாடம் தெரியல. அதனால் இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இருக்க வேண்டிய அந்த படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, அது முடிவுக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும், தனுஷோட பிரச்சனை. ஸோ அதை ரெட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் பேச்சுவார்த்தை தனுஷ் சைட்லேருந்து போயிட்டு இருந்தது. இப்போ சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவரே ஒரு நன்றி கடிதம்லாம் கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமே தமிழ் சினிமாவில் ஸ்ட்ரைக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2-3 விஷயத்தை கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். ஒன்று, இந்த ரெட் கார்டு, அதாவது ஒருத்தருடைய படப்பிடிப்பு நிறுத்தப்படுதுன்னொடனே நம்ம ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ரெட் கார்டு அப்படின்னு தனுஷுக்கு ரெட் கார்டெல்லாம் கொடுக்கல.
தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒப்பந்தம் செய்கிறதுக்கு முன்னாடி எங்களை கேட்டுட்டு ஒப்பந்தம் பண்ணுங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னாங்க. இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி தனுஷுடைய பிரச்சனையும் பார்த்தா, அவர் 2 ப்ரொடியூசரோட ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று கவுன்சிலுடைய பிரசிடெண்ட்டான முரளியோட, இன்னொரு பிரச்சனை கவுன்சிலுடைய செக்ரட்டரியான கதிரேசனோட. இதில் ஒரு பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சுட்டதாக தான் நானும் கேள்விப்பட்டேன். முரளிக்கு படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு தனுஷ். ஆனால் கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அவர் படம் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அவர் என்ன முன்பணம் கொடுத்தாரோ அதுக்கு கூட கொஞ்சம் தொகையை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் கதிரேசன் அதை ஏற்றுக்கிறதா இல்லை. அதனால் இப்போ அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாக சொல்ல முடியாது. ஆனாலும் தனுஷனுடைய படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம், ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படப்பிடிப்பே நடத்தக்கூடாதுன்னு சொல்ல, ஏற்கனவே ஆரம்பித்தாங்கல்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்தலாம், புதுசாக எந்த படமும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிபந்தனை. இப்போவும் பார்த்தா யாரும் புது படங்களை ஆரம்பிக்க முடியாது. அது இந்த மாதம் எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் சுமூகமான தீர்வு வந்தால் தான். ஏன்னா பல கோரிக்கைகளை நடிகர் சங்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்க நடிகரும் கூட வராங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் இருக்கே. இப்போ முன்னெல்லாம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா 3000 ரூபா இருந்தது. நான் படம் எடுத்துட்டு இருந்த காலகட்டத்திலலாம் ஒரு ஹீரோ ஹீரோயினோட வரவங்களுக்குலாம் அதிகபட்ச சம்பளம் 5000 ரூபா இருக்கும். இப்போ சில நடிகர்களோட வர்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, அவங்களுடைய ஜிம் பாய்ஸ் இதெல்லாம் சேர்த்து ₹1,00,000 1,50,000 ரூபா கூட ஆகுது சில நடிகைகள் பொறுத்த வரைக்கும், ஹிந்தி நடிகைகள் பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த தொகை வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சுமையாக இருக்குன்றது தான் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பிரச்சனையாக இருந்தது. அதை வந்து மொத்தமாக வேவ் ஆஃப் பண்ணணும். இதே மாதிரி ஒரு போராட்டம் 2003 வந்தது. அப்போ நடிகர் சங்கத்தோடு உட்காந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசி இனிமேல் நாங்கள் எல்லாம் வாங்க மாட்டோம்னு ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர் சம்பளம் நீங்கள் வந்து இது மாதிரி கூட வராங்கல்ல ஜூனியர் ஆர்ட், இந்த மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸர், இவங்க சம்பளம்லாம் அதெல்லாம் நீங்கள் அன்னன்னி கொடுக்குறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்றது எங்களுக்கு புரியுது. ஒரு 60 நாள் ஷூட்டிங்னா மொத்தமாக என்னன்னு கனெக்ட் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி வந்திருக்காங்க. திருப்பி தயாரிப்பாளருடைய சுமையை ஏற்றுறதா தானே இருக்கும். ஏறக்குறைய இன்றைக்கி எல்லா நடிகருடைய சம்பளம் பார்த்தா 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா 20 கோடி ரூபாலேருந்து தாண்டி 100 150 200 இப்படி ஆகிடுச்சு. 100 கோடி ரூபாவும் 10 கோடியிலேருந்து 100 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க அவங்களுடைய கூட வர்ற மேக்கப் மேனுக்கு ஒரு 5000, ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு 10,000, இந்த சார்ஜை கூட அவங்க பேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு நியாயமில்லாத போக்காக தெரியுது. அப்படின்றது தான் பல தயாரிப்பாளருடைய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலும் சரி உள்ளேருந்து பார்த்தாலும் சரி நியாயமான ஒரு கண்ணோட்டமாக தான் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் நடிகரோட சம்பளம்னு சொன்னோன்னே தான் இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஜயோட அடுத்த 69வது படத்தோட சம்பளம் 275 கோடி அப்படின்னு சொல்கிறாங்களே, நிஜமாவே 275 கோடி தானா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஏற்கனவே 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தொட்டுட்டார் விஜய். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவருடைய சம்பளம் 225 கோடி. ஒரு படத்துக்கு அப்புறம் அடுத்த படத்தில் வந்து சம்பளத்தை ஏற்றலைன்னா எந்த ஹீரோவும் வந்து சம்பளம் வாங்கின மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்த்தா கோட் திரைப்படமும் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் 225 கோடி 225 கோடிக்கு ஜிஎஸ்டின்னு பார்த்தா 45 கோடி. ஓகே, அதை ரெண்டும் சேர்க்கும்போது 270. அது 270 கொஞ்சம் 5 ரூபா சேர்த்து 275 கோடின்னு சொல்கிறாங்க. கணக்கு காட்டுறதுக்காக பொதுவாகவே வசூலை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 150 கோடி 200 கோடி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருக்கு ஒரு 60 கோடி ரூபா வந்தால் தான் கிராஸ் பார்த்தா 150 கோடி இருக்கும். இந்த 60 கோடி ரூபா தயாரிப்பாளருக்கு வந்ததுன்னா கம்மியாக தெரியுது இல்லையா? அதனால் எப்போவுமே வசூல் விவரத்தை சொல்லும்போது நெட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளருடைய ஷேரை சொல்ல மாட்டாங்க. கிராஸ் மொத்தமாக சேர்த்து 150 கோடி, முதல் நாளே வந்து 36 கோடி, இந்த வார கடை முடியும் போது 3 நாளில் வந்து 100 கோடின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. அது மாதிரி சம்பளத்தை சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் இந்த 225 கோடி ரூபாய் சம்பளன்றது மிகப்பெரிய சம்பளம் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும் இந்த சம்பளத்தை வாங்கின ஹீரோஸ் யாரும் இல்லை. அந்த சம்பளத்தை இவர் திரும்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிலர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பளம் இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கூடுதலான சம்பளத்தை ரஜினி வாங்குறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தாலே வந்து நம்ம விஜய்க்காக போயிட்டோம். நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், கேட்டுருந்தேன் சார். தனுஷை கேட்கும் போதே விஷாலை கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா பிரச்சனை வந்து தனுஷ் விஷால் இருந்தாங்க. தனுஷ் பிரச்சனையை இப்போ முடிச்சிட்டாரு, விஷால் எப்போ முடிப்பாரு? இதுதான் தனுஷ் இந்த விஷயத்தில் அதிகமாக குரலே கொடுக்கல, பத்திரிகையில் எந்த பேட்டியும் கொடுக்கல. அவர் நேரம் நடிகர் சங்கத்தில் போய் சொல்லிட்டார், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்றாங்க, நான் வந்து ஏற்கனவே ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரணும்னு அவங்கெல்லாம் பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்க. விஷாலை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்திரிகையிலேயே பேட்டி கொடுத்துருந்தார், என்னை வந்து தயாரிப்பாளர் சங்கம் தடுக்கவே முடியாது, நான் படப்பிடிப்பு நடத்துவேன். அப்படி சொன்னவரால் இன்னி வரைக்கும் படப்பிடிப்பு நடத்த முடியலன்னா அது மாதிரி அறிக்கை விடுறது சுலபம்.
படப்பிடிப்பு நடத்துறதுனால எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து தயாரிப்பாளர் சொங்க சும்மா கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருப்பாங்களா? பல பேரோட பேசி தானே இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் திரைப்பட தொழிலாளர் அமைப்பு, இன்னொரு பக்கம் திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர் எல்லாரோடும் பேசியிருக்காங்க. இப்போ விஷால் படப்பிடிப்புக்கு போனோன்னா தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திலேருந்து கூட பணியாற்றுறதுக்கு ஆள் வர வேணாமா? சரி, படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், எங்கே வெளியிடுறது? திரையரங்குக்கு வரணும்ல. இப்படி எல்லா சிக்கலும் இருக்குது. இந்த சிக்கலையெல்லாம் தீர்த்துட்டாருனா தான் ஒரு படப்பிடிப்புக்கு போக முடியுமே தவிர சும்மா இப்போ சொல்லலாம் என்னால் படப்பிடிப்பு நடத்துவேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. அதை விட இந்த பிரச்சனையை உட்கார்ந்து அவர் பேசி தீர்க்கலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவர் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு யாரும் சொல்ல. அவர் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா, நான் இந்த பணத்தை வந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலன்ற ஒரு நியாயமான ஜென்வினான பாயிண்ட்டு. அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு. ஆனால் அது லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல. இது வரைக்கும் கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த வைப்பு நிதியிலேருந்து வரக்கூடிய வட்டியை வச்சுட்டு எல்லோரும் கொடுத்தாங்க. இவர் வைப்பு நிதியை எடுத்து கொடுத்தாருன்றது தான் எல்லாருடைய பிரச்சனை. இன்றைக்கி விஷால் நினச்சாருன்னா எல்லாரும் உட்காந்து பேசி நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதே விஷயத்தை சால்வ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று உங்களுக்கு நடத்தி தரேன், அதில் இந்த தொகையை உங்களுக்கு வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தயாரிப்பாளர்களோட இன்னும் இணக்கமாக போய் கூட இதை சால்வ் பண்ணலாம். பட் விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலியான நடிகர். இன்றைக்கி வந்து அவர் காயப்பட்டிருக்கலாம், அதனால் கூட இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம். மெல்ல யோசிச்சார்னா இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற ஒரு சொல்யூஷன் அவருக்கு தெரிய வரும். அப்படி அவர் சால்வ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சூர்யாவோட கங்குவா தள்ளி போச்சு. எல்லாருமே வந்து சூர்யா ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வேட்டைன்னு வருது. அவரே வந்து அந்த மெய்யழக நாடியலான்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எக்ஸ்க்ளூசிவாக என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம கங்குவா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம இப்போ எக்ஸ்க்ளூசிவ். ஓ சூப்பர். கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் இன்னைக்கு தளபதி 69 ஒரு முக்கியமான அப்டேட் வரும் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரியே இன்னைக்கு இப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு அதை பார்த்துட்டு என்ன தோணுது? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. விஜயகாந்தோடைய சின்னம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த தீப்பந்தம் இருக்கும். இந்த ஃபயர் இருக்குல்ல, அதுதான் அதில் கிடையாது தவிர இந்த தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு இருப்பார் விஜயகாந்த். கமலஹாசன் அவர்கிட்ட வந்து விஜய் சேதுபதி பிக் பாஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். ஆனா ப்ரோமோ பார்த்த வரைக்கும் வழவழன்னு வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி பேசாமன்னு சொல்லி கமலஹாசன் ரொம்ப ரோஸ் பண்ணி விட்டாங்களே. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஏதோ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.